பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். இந்த விவகாரத்தில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தடுக்க தவறிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயம் குடித்து பல உயிர்கள் பலியானது அதிர்ச்சி அளிக்கிறது என கவர்னர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு 80 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராயத்தால் பறிபோன 13 உயிர்கள் சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்ட என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்குள் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் அதிஷி பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை காங்கிரஸ் துணைத் தலைவராக எம்எல்ஏ முனிரத்னம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் விற்பவர்களை அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். ரேஷனில் பாமாயில் மற்றும் தோரம்பருப்பை பொதுமக்களுக்கு துரிதமாக வழங்கிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் ஒரே ஆண்டில் 3 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளித்ததாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயம் உயிரிழப்பு காரணமாக அமைச்சர்கள் கள்ளக்குறிச்சி விரைந்துள்ளனர். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் பரிந்துரைகளை நிராகரிக்க வேண்டும் என அரசிடம் பாஜக சார்பில் கோரிக்கை வைக்கப்படும் என எச். ராஜா பேசியுள்ளார். இந்தியாவில் தனிநபர்கள் அதிக செலவு செய்யும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் என புள்ளி விவரங்களில் அம்பலமாகியுள்ளது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கு இன்னும் சிபிஐக்கு மாற்றப்படாதது ஏன் என திமுக எம்பி வில்சன் கேள்வி எழுப்பியுள்ளார். பலத்த மழை காரணமாக சென்னையில் 26 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முதுமலையில் தாயை பிரிந்த குட்டி யானைகளை குழந்தைகள் போல பாகன்கள் பராமரிக்கின்றனர். பரந்தூர் விமான நிலைய கட்டுமான பணிகள் 2026 தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை தனியார் நிறுவனங்கள் மூலம் நிரப்புவது எவ்விதத்தில் நியாயம் என ஓ. பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். 100 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்த தம்பதியை தமிழக தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். மேற்கு வங்க ரயில் விபத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்காக 88 முஸ்லிம் குடும்பத்தினர் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடாமல் ஒத்திவைத்திருந்தது தெரியவந்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பாமக வேட்பாளர் சி. அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் இதுவரை 14 பேர் பலியாகியுள்ளனர். கள்ளக்குறிச்சி, சேலம், பாண்டிச்சேரி, விழுப்புரம் மருத்துவமனைகளில் 45 பேர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளச்சாராய மரணம் காரணமாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் முழு பொறுப்பேற்க வேண்டும் என அண்ணாமலை பேசியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி வரும் 24ஆம் தேதி திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. நாகை அரசு மருத்துவமனை மூடப்படாது, வதந்திகளை நம்ப வேண்டாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடைசி வரை போராடிய அமெரிக்கா 18 ரன்கள் வித்தியாசத்தில் தென் ஆப்பிரிக்கா வெற்றி பெற்றது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் நேற்று 77,000 புள்ளிகளை கடந்து சாதனை படைத்தது. வர்த்தக இறுதியில் சென்செக்ஸ் 308.37 புள்ளிகள் உயர்ந்து புதிய உச்சமாக 77,301.14 புள்ளிகளில் நிலை பெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.